அனைவருக்கும் அன்பின் வணக்கங்கள். நாம் இப்போது ஒரு சின்ன கதை, திருமலையில் இருக்கக்கூடிய கபிலேஸ்வரர் ஆலயத்தை பற்றி, ஆலயம் உருவான கதையை நாம் குறிப்பிடுகிறோம். அதாவது சாகர் மன்னர் அப்படின்ற ஒரு மன்னர் அஸ்வமேத வேள்வி நடத்தி அந்த உலகத்தை எல்லாம் தன்னுடைய கட்டுக்கோப்புக்குள்ளே வைத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறாங்க. அப்படி நினச்சி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அஸ்வமேத வேள்வி நடத்துகிறாங்க. வேள்வி நடத்திட்டு இருக்கிறது இதை பார்த்த இந்திரர் அவருடைய பெரிய குதிரையை என்ன செய்கிறாங்கன்னா திருடிட்டு போய் பாதாள லோகத்தில் இருக்கிற அந்த கபிலர் தியானம் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கபிலருடைய இடத்துல கட்டிக்கிட்டு போயிடுறாங்க. இதை குதிரையை காணாமல் மன்னனுடைய பிள்ளைங்க 60,000 பிள்ளைங்க உண்டு. அந்த மன்னனுடைய பிள்ளைகளெல்லாம் அந்த குதிரையை தேடி செல்கின்றார்கள். குதிரையை எங்கெல்லாமோ தேடி பார்த்து கிடைக்கல. திருப்பி கபில முனிவர் தியானம் பண்ணிட்டு இருக்காங்கல்ல கீழே பாதாள லோகத்தில், அங்கே போய் பார்க்குறாங்க. அங்கே தான் நிற்குது. இதை அறிந்த மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா, திருடிட்டு வந்துட்டாங்க, இந்த கபிலர் தான் திருடிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு தியானத்தில் இருந்த மன்னனை அந்த தியானத்தை கலைக்கிறாங்க. அது இதில் கோபம் அடைந்த இந்த கபிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கண்ணிலிருந்து தீப்பொறி எடுத்து யாரை கொன்றாங்க, அந்த 60,000 மகன்களையும் மன்னனுடைய மகன்களையும் கொன்றாங்க. இது கொன்னுட்டோம் அப்படின்ற கபிலருடைய இந்த பாவ செயல் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கபில முனிவர் மலைக்கு மேலே, நம்ம திருப்பதியில் இருக்கு இல்லையா, அந்த மலைக்கு மேலே இருக்கக்கூடிய இடத்துல போய் தியானம் பண்ணி அந்த பாவத்தை போக்குறதுக்காக லிங்கத்தை வழிபடுறாங்க, சிவபெருமானை வழிபடுறாங்க. அதான் கபிலேஸ்வரர் ஆலயம். அங்கே இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம் கூட அந்த திருமலை பக்கத்தில் இருக்கிறது கபிலேஸ்வரர் தீர்த்தம்தான். இதிலிருந்து தான் கபிலேஸ்வரர் ஆலயம் உருவானது எனலாம். நன்றி. இந்த வீடியோ ஸ்பான்சர் பை பைமோட். பைமோட் என்பது ஒரு ஆப். இந்த ஆப்பை நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு செய்து உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் ஆன்லைனிலே நீங்கள் பர்ச்சேஸ் செய்து கொள்ளலாம். நீங்கள் தேடிய பொருட்கள் குறிப்பிட்ட ஒரு வாரத்திற்குள் சேரும். உங்கள் வீட்டு அட்ரஸ்க்கு அப்படியே சேரும். பேக்கிங் செய்யப்பட்ட நல்ல தரமான பொருட்களாகவே இங்கு இருக்கின்றது. வாங்கி பயனடையுங்கள். நல்ல பொருளாக, தரமான நல்ல குவாலிட்டியான பொருட்களாக இருக்கின்றது. வாங்கி பயனடைங்கள். நன்றி, வணக்கம்.